புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திரு வைத்தியநாதன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம். மீண்டும் லாஸ்பேட்டை தொகுதியில களம் காண்றீங்க. மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? மீண்டும் இல்ல, தொடர்ந்து. மீண்டும் நான் கிடையாது. தொடர்ந்து 16 ஆண்டுகளாக இது 4ஆம் முறையா போட்டிடுறேன். இதுல 2 முறை ஜெயிச்சிருக்கிறேன், 1 முறை தோற்றிருக்கிறேன். இருந்தாலும் மக்கள் என் மீது தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வராங்க. தொடர்ந்து, அதாவது விடுபடாமல், ஒரு முறை கூட விடுபடாமல், வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து வருகிறேன். இன்னைக்கு மக்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா செயல்பட்டு வரேன். இன்னைக்கு யார் எந்த நேரத்துல போன் பண்ணாலும், எப்ப என்ன பார்த்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கான வேலைகளை செய்துன்னு வரேன். இந்த பகுதி மக்களிடையே சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்து என்னன்னா, நீங்க என்னைக்குமே மக்கள் தொடர்புல இருக்கீங்க, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னாங்க. அதே போல 2025 அந்த அரசு பள்ளி, அதாவது ஆசிரியர் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளுடைய கல்விக்காக போராட்டம் நடத்துனீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு முக்கிய பங்கா இருக்கு. இப்போது நடைபெற்று இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மக்களுக்கான நலத்திட்டங்களை அவங்ககிட்ட போராட வேண்டிய அவசியம் எப்படி இருக்கு? அதாவது மக்கள் கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மக்களுக்கு தான் பயன்படுத்தணும். மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பயன்படுத்திடுறாங்க. அவங்கள பாதுகாக்கவும் வியாபாரம் செய்யவும் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட மனைவி பொறுத்த வரைக்கும், நாங்க எல்லாமே குடும்பத்தோட மக்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிஞ்சு நாங்க வேலை செஞ்சு வரோம். இன்னைக்கு ஆசிரியர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நாங்க எதிர்கட்சியா இருந்தா கூட இன்னைக்கு ஆளுங்கட்சியில நடக்காத வேலைகள் கூட எங்க தொகுதியில் நடந்திருக்குது. என்ன காரணம்னா, தொடர்ந்து மக்களோட மக்களா இருந்து மக்கள் கூட அவங்க பிரச்சனை மனதை அறிந்து அவங்களுக்கு தேவையான குறைகள் ஆசிரியர் அதிகாரிகள் கிட்ட போய் நேரடியா பேசுறோம். நான் உதவியாளர் விட்டோ வேற யாரையும் விட்டோ நான் பேசுறது கிடையாது. நேரடியா என்னுடைய கண்ட்ரோல்ல எல்லா வேலையும் பார்த்து நிக்கிறதால மக்கள் என் மீது மிகுந்த அன்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்திலையும் நம்ம ஒருத்தர்ன்ற ஒரு உண்மையான இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இதெல்லாம் பணம் கொடுத்து செய்ய சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் உண்மையான அன்போட எங்களுக்கு கூட இருக்காங்க. எங்க கூட இருக்கிற ஆதரவாளரும் சரி, எங்களுடைய மக்களும் சரி, யாருமே விலை போற ஆளே கிடையாது. எல்லாமே என் கூட இருக்கிறவங்க உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், அதனால அவங்க எனக்கு உண்மையா இருக்கிறாங்க. நீங்க சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா பணியாற்றிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான தேவைகளை அவர்களிடம் போராடி பெற வேண்டியது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? இல்ல, அதாவது இன்னைக்கு புதுச்சேரி அதிகாரிகளோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால அதிகாரிகள் கிட்ட தொடர்ந்து நடக்கணும், தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த வேலைகள் முடியும். நீங்க முதலமைச்சர் தொகுதியிலே பாத்தீங்கன்னா நிறைய தொகுதியில ரோடு போடாம இருக்குது. என்ன காரணம்னா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க முதலமைச்சரா அமைச்சரா எம்எல்ஏவான்னு பாக்குறது கிடையாது. யாரு தொடர்ந்து அவங்களை வலியுறுத்தி அவங்க கிட்ட போராடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு என்னுடைய லாஸ்பேட்டை தொகுதியில அடிப்படை வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு சாலை கூட இன்னைக்கு பெண்டிங் கிடையாது. அந்த அளவுக்கு தரமான சாலையை வச்சு நல்லா பண்ணியிருக்கிறோம். இந்த அரசினுடைய சாதனையா அதிக அளவுல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் 450க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்களை ஓபன் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல, அவர்கள் அனைவரையும் போதைக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது போன்ற ஒரு கருத்து நிலவுது. அதை எப்படி? அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 400 பார்களுக்கு மேல கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேற்கொண்டு 400 பார்களுக்கு மேல அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடம், வீடுகள் இருக்கிற இடம், கோயில்கள் இருக்கிற இடம், பள்ளிகள் இருக்கிற இடம், இதுக்கு அருகெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இது நாங்க எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா இதெல்லாம் நாங்க குறைச்சிடுவோம். அதே மாதிரி எங்களோட நேரத்தையும் நாங்க குறைச்சிடுவோம். அப்பதான் மக்கள் பாதிப்பு இல்லாம நடக்க முடியும், நடமாட முடியும் தெருவில். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மிகுந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பா நாங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதுவும் நான் முன்னணி இருந்து என்னுடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாத்தையும் செய்வோம். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரு குடும்பத்துல ஒருத்தனா இருந்து அதை பாதுகாப்பா நடந்து கொள்வோம். புதுச்சேரி மாநிலம் ஒரு சுற்றுலா தலம் மிக்க ஒரு மாநிலம். ஆனா தற்போது அது சுற்றுலா தலம்ங்கிறத மாறி ஒரு மதுவுக்கான ஒரு இடமா மாறி இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதை மீண்டும் சுற்றுலா தலமா மாற்றுவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கப்படுது? கண்டிப்பா இது இந்த தடவை, போன தடவை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி வரும்போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியா மாத்தணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒஸ்ட் புதுச்சேரியா தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அதாவது போதை நடமாட்டம், கஞ்சா, பார்கள் இதெல்லாம் அதிகமா இருக்குது. எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி மக்கள் அமைதியா நடமாடவும் அமைதியா வாழவும் நாங்க வழிவகை செய்வோம். இந்த கலாச்சாரத்தெல்லாம் நாங்க குறைத்து ஆன்மீகத்தை சுற்றுலா உருவாக்குவோம், பிசினஸ் டூரிசமா உருவாக்குவோம், அது மாதிரி உருவாக்குவோம். இந்த ஒன்லி இப்ப என்னன்னா போதைக்கான ஒரு சுற்றுலாவா தான் இருக்குது. அதை மாத்தி நாங்க ஆன்மீகத்துக்கும் பிசினஸுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம்.
நேற்றைய தினம் பிரதமர் வந்து இந்த பகுதியில் நேற்று 2 நாட்களுக்கு முன்பு பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ கூட அவர் வந்து அதிக அளவில் எதுவும் பேசல. மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை மட்டுமே குற்றம் சாட்டினார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுடைய கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு. அதை பற்றி அவர் எதுவும் பேசல. அதாவது காங்கிரஸ் 60 ஆண்டு காலத்துல யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜிப்மர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இந்த பிஜேபி அரசு வந்து செய்திருக்கிறாங்களா? அவங்க கூட்டணி அரசெல்லாம் வந்து எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் பூரா கமர்ஷியல். அம்பானி, அதானி போன்ற பணக்காரர்களுக்கான ஆட்சி தான் நடத்துவாங்களே தவிர எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கோ, நடுத்தர மக்களுக்கோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. அதனால இந்த முறை பிஜேபி எல்லாம் எங்க ஊர்ல எடுபடாது. காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா தான் பொதுமக்களுக்கு நிம்மதியா வாழ முடியும். காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 5 உத்தரவாதங்களை பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த உத்தரவாதங்களை பற்றி சொல்லுங்க. அதாவது எங்களுடைய உத்தரவாதம், நீங்க தெலுங்கானாவை எடுத்துங்க, கர்நாடகாவை எடுத்துங்க, எங்க நாங்க உத்தரவாதம் கொடுத்தாலும் உடனடியாக நிறைவேற்றுவோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பிஜேபி கூட்டணி அரசு, என்ஆர் காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, சென்ற தேர்தல் அறிவிச்ச வாக்குறுதிகளை கடைசி 1 மாசம் 2 மாசம் போது பண்றாங்க. நாங்கெல்லாம் சொன்ன உடனே நிறைவேற்ற ஆரம்பிப்போம், தொடர்ந்து பண்ணுவோம். ஆனா இந்த அரசு அதை பண்ணல. அதே மாதிரி மாநில அந்தஸ்துன்னு சொல்லி பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எதிரிலேயே முதலமைச்சர் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதை பத்தி செவி சாய்க்காம, அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லாம, எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அதுல இருந்தே அவங்களுக்கு புதுச்சேரியை அடிமையா வச்சிருக்கணும், மாநில அந்தஸ்து கொடுக்க கூடாதுன்றதுதான் இந்த மத்திய அரசோடைய, பிஜேபி அரசோடைய நோக்கம். பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஏற்கனவே வந்து இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, மறுபடியும் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற போறீங்க. பொதுமக்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன? பொதுமக்கள் இந்த முறை பண பலத்துக்கோ அதிகார பலத்துக்கோ ஏமாறக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய வேண்டுகோள். என்னன்னா, அவங்க என்ன பண பலத்தையும் அதிகார பலத்தையும் வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு வந்த உடனே திரும்ப அவங்க வந்து மக்களை சுரண்டி அவங்க கட்சியை வலுப்படுத்த அதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யணும் போகணுன்ற எண்ணமே கிடையாது. எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி வந்ததுன்னா இந்த கேரண்டி சொன்ன அறிவிப்புகள் எல்லாமே நாங்க நிறைவேற்றுவோம். அதே மாதிரி மக்களுக்கு உழைக்கிறதும், மக்கள் அமைதியா வாழவும் நாங்க வழி செய்வோம். இந்த ஒரு தொகுதியை எந்த அளவுக்கு வளர்ச்சி தொகுதியா மாற்றுவதற்கு நீங்க கனவு கண்டிருக்கீங்க? அதாவது ஏற்கனவே அடிப்படை வசதி எல்லாமே செய்துட்டேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவோம். எந்த விதமான வளர்ச்சி பணிகள் இருந்தாலும் போராடி கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். கண்டிப்பா ஏற்கனவே செய்திருக்கிறோம், 90% செய்து முடிச்சிட்டோம். இன்னமும் எல்லாத்தையும் பண்ணுவோம்.